வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஆடிக்கிருத்திகை இன்று. தமிழுக்கும் முருகனுக்கும் பிரிக்க முடியாத பந்தங்கள் உண்டு. அதனால்தான் அவர் தமிழ் கடவுள் என்று நாம் அன்புடன் அழைக்கின்றோம். சங்க இலக்கியங்களிலே முருகப்பெருமானை சேயோன் என்று அழைக்கின்றார்கள். பாடப்பட்டிருக்கின்றது அத்தகைய பெயரில். தொல்காப்பியம், பத்துப்பாடல், பரிபாடல் எல்லாவற்றிலும் முருகப்பெருமானின் பெயர் இடம்பெற்றுள்ளது. தமிழ் மொழிக்கு முதல் கடவுள் என்று முருகப்பெருமானை நாம் போற்றுகின்றோம். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோடு பொருளை சிவபெருமானுக்கே சொல்லிக் கொடுத்தவர். அதனால்தான் முருகப்பெருமானை சுவாமிநாதன் என்று நாம் அழைக்கின்றோம். அறிவு, ஞானம் இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கும், நமக்கு வழங்கும் கடவுளாக முருகப்பெருமான் இருக்கின்றார். 12 கைகள், 6 முகம் கொண்டவர். தன்னுடைய கைகளில் வேல் ஏந்தியவர், வீரர். சூரபத்மனை வதம் செய்து தீமையை அழித்தவர். தீமைக்கு எல்லாம் எதிராக முருகப்பெருமான் நம் பக்கத்தில் இருப்பவர். இளமைக்கும் அழகுக்கும் முருகப்பெருமானே உதாரணமாக விளங்குகின்றார். அறுபடை வீடு கொண்டு தமிழ்நாடு எங்கும் மட்டுமின்றி மலேசியா, சிங்கப்பூர் போன்ற அயல் நாடுகளிலும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை போற்றுவதற்காக ஆலயங்கள் எழுப்பப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை இந்த 6 திருத்தலங்களும் அறுபடை வீடுகளாக இருக்கின்றது. ஒவ்வொரு திருத்தலமும் ஒவ்வொரு சிறப்பு பெற்றதாக இருக்கின்றது. குழந்தையாகவும் காட்சியளிப்பார் முருகப்பெருமான். வள்ளி தெய்வானை சமேதராகவும் நமக்கு காட்சியளிப்பார். நம்முடைய கிருத்திகை நாயகன் தான் நம்முடைய முருகப்பெருமான். அதுபோல சஷ்டி பெருமானாகவும் முருகப்பெருமான் வணங்கப்படுகின்றார். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கிருத்திகை நாள் அவருக்கு விசேஷமான நாளாக இருக்கப்படுகிறது. அதிலும் ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை போன்ற நாட்கள் மிகவும் விசேஷ நாட்களாக எல்லா கோவில்களிலும் எல்லா இல்லங்களிலும் முருகப்பெருமான் அன்று இன்னும் சிறப்பாக எழுந்தருளி அருள் செய்வார். நம்முடைய இந்த சிறப்பு தினத்தில் நாம் முருகப்பெருமானை வணங்குவதால் கடன் நீங்கி, நோய்கள் நீங்கி, நமக்கு வரும் தடைகள் எல்லாம் நீங்கி நாம் அனைவரும் மன நிம்மதியுடன் இருப்பதற்கான அருளை வழங்குவார் முருகப்பெருமான். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மிகவும் எளிமையானவர். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா 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 இப்படி எளிமையான வார்த்தைகளில் நாம் சொல்லி அழைத்தாலே அந்த முருகப்பெருமான் நம் பக்கத்தில் வந்து உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்வார். அத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆடி கிருத்திகை திருநாளில் எங்களுடைய தடம் பதிக்கும் தளிர்கள் குழுமத்தில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் ஆடி கிருத்திகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்பிக்கை என்பது இறைவன் மீது இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை முழுமையாக இறைவனை நோக்கி நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் இருந்தால் அந்த முருகப்பெருமானே நம் அருகில் ஓடி வந்து யாமிருக்க பயமேன் என்று சொல்வார். அத்தகைய சிறப்புமிக்க தமிழ் கடவுள் முருகப்பெருமானை நம்முடைய தமிழ்ச் சங்கமான தடம் பதிக்கும் தளிர்கள் மூலமாக இன்று வணங்குவதும் அவரை போற்றுவதும் அதன் மூலம் உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்வதும் எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாக நினைக்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி நன்றி. தடம் பதிக்கும் தளிர்கள், திருவண்ணாமலை.